வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.4 ஓகேவா. ஸோ பேஜ் நம்பர் 44 எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 7th சம் இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். A sum of 48,000 was lent out at simple interest and at the end of 2 years and 3 months the total amount was 55,560 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ given அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகேவா. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு ₹48,000. அதே மாதிரி எண் வந்துட்டு 2 years 3 months. ஓகேவா. டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 55,560. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, find the rate of interest per year. அப்போ ஆர் வந்துட்டு நமக்கு தெரியாது, அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுவும் நம்ம இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என் வந்துட்டு 2 years 3 months அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 3 months நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நான் ஒரு கீ பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். 12 month அப்படிங்கிறது 1 year. அப்போ 3 month எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 1 டிவைட் பை இந்த 12 அப்படியே கீழே இறக்கிட்டு மல்டிப்ளை 3 போடுங்க. ஓகேவா. ஸோ இந்த 3யும் இந்த 12ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 4 3s are 12. அப்போ ஆன்சர் என்னது 1/4 years. ஓகேவா. ஸோ ஏற்கனவே ஒரு 2 years இருக்கிறதுனால அப்போ 2 + 1/4 போடுங்க. போட்டுட்டு இது வந்து என்னது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இங்கே பாருங்க 2 4s are 8, 8 + 1 9. அப்போ 9/4 years. அப்போ எண் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. அப்போ ஏங்கிற இடத்துல 55,560 எழுதிக்குங்க. பிங்கிற இடத்துல 48,000 ப்ளஸ் ஐ இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ அப்படியே ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இந்த 48,000 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 55,560 இங்கே இருக்கா. அப்போ இந்த பக்கம் இருக்கு வேற லெஃப்ட் சைடு 48,000 ஈக்குவல் டு ரைட் சைடு போகிறப்போ -48,000 அப்படின்னு வந்துடும். ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு நம்ம பேசிக் சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அப்போ 6 0 - 0 0, 6 - 0 6, 5 - 0 5. இங்கே 5ல் 8 போகாததுனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 5ங்கிறது 15 வந்துடும். அப்போ 15லேருந்து 8 போயிடுச்சுன்னா 7, இங்கே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதியாச்சு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. அப்போ நமக்கு ஆர் தானே தெரியாது. அப்போ ஃபார்முலாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. பிஎன்ஆர் டிவைட் பை 100 ஈக்குவல் டு ஐ. அப்போ தெரியாத வழியை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வழியை அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற பிஎன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போகிறப்ப டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி கீழே இருக்கிற இங்கே 100 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போகிறப்ப மேலே வந்துடும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஐ மல்டிப்ளை 100 டிவைடட் பை பி மல்டிப்ளை n. அப்போ ஐ நமக்கு தெரியும் 7,560 மல்டிப்ளை இந்த 100 அப்படியே எழுதுங்க. பி என்னது இங்கே கொடுத்துருக்குறது 48,000. எண் வந்துட்டு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 9.4 years. அப்போ கீழேயும் ஒரு டிவைட் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே கொண்டு போயிடலாம் 4. ஓகேவா. ஸோ இந்த கீழே 3 0 இருக்கா, அதே மாதிரி மேலேயும் 3 0 இருக்கா, கேன்சல் பண்ணலாம். ஓகேவா. கீழே 3 0 மேலே 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 4 இருக்கு, இங்கே 48 இருக்கு. அப்போ டிவிசிபிள் பை 4. அப்போ 1 4s are 4, 1 4s are 4, 2 4s are 12. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு
756 divided by 9. அப்போ அதை வந்து நம்ம பேசிக் டிவிஷனில் போட போகிறோம். 756 divided by 12. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 75. அப்போ 6 12s are 72. ஓகேவா? அப்போ எழுதிட்டு இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5 minus 2 வந்துட்டு 3. 3ல 12 போகுமா? போகாது. அப்போ இந்த 6ஐயும் கீழே கொண்டு வாங்க. 6 36. அப்போ 3 12s are 36. அப்போ ரிமைண்டர் என்னது? 0. அப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு கோஷன். அப்போ 63 divided by 9. இப்போ இது வந்து divisible by 7. ஓகேவா? சாரி, கீழே வந்து 1 9s are 9, 7 9s are 63. அப்போ R என்னது? 63. சரி, ஆன்சர் வந்து 7 தானே? அப்போ 7%. ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால 7% per annum. இதை மறக்காம நீங்க எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ 8th sum நான் ரீட் பண்ணுறேன். A principal becomes 17,000 at the rate of 12% in 3 years. Find the principal. அப்போ given என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத எழுதுவோம். ஓகேவா? A principal அப்படின்னு கொடுத்து becomes. ஓகேவா? அப்போ A கிடையாது, இந்த B கிடையாது, A. ஓகேவா? அப்போ A வந்துட்டு 17,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ R வந்துட்டு 12%. N வந்துட்டு 3 years. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஃபைண்ட் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A ஈக்குவல் டு P ப்ளஸ் I எழுதிக்குங்க. அப்போ தெரிஞ்ச வேல்யூ ஃபுல்லாக எழுதுங்க. A வந்து என்னது? 17,000 ஈக்குவல் டு P ப்ளஸ் நமக்கு I வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா எழுதலாமா? PNR டிவைடட் பை 100. ஏன்னா ஐயுமே நமக்கு தெரியாது, அதனால நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இருக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் ஐக்கு பதிலாக. ஓகேவா? அப்போ PNR டிவைடட் பை 100. அப்போ இந்த ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? P காமனாக இருக்கா? பிரின்சிபல். அப்போ அந்த பிரின்சிபலை வெளியில் எடுத்துருங்க. ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ் NR டிவைடட் பை 100. நல்லா கவனிங்க. பிரின்சிபலை மட்டும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? மற்ற எதுவுமே காமனாக இல்லை, அதனால. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க. P bracket 1 plus Nக்கு பதிலாக இங்கே பாருங்க 3 years. அதே மாதிரி மல்டிப்ளை ஆறுக்கு பதிலாக என்னது? 12 டிவைடட் பை 100. அப்போ 12 3s are 36. ஓகேவா? அப்போ 1 plus 36 டிவைடட் பை 100. இப்போ இங்கே மறுபடியும் பாருங்க. 100 100s are 100. 100 plus 36 வந்து 136. அப்போ P மல்டிப்ளை 136 divided by 100. நல்லா பாருங்க. ஓகேவா? இதை வந்து திருப்பி நீங்கள் பொறுமையாக நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 17,000 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு P நமக்கு தெரியாத வேல்யூ பிரின்சிபல். அப்போ அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொண்டு போனால் டினாமினேட்டர் இருக்கிற 100 மேலே வந்துடும் 100. ஓகேவா? அதே மாதிரி 136 வந்து கீழே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த 17,000 வந்து நம்ம 17 மல்டிப்ளை 1000 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளை 100 பை 136. இப்போ இது வந்து 17 டேபிளால் டிவைட் ஆகும். எப்படி? 117s are 17, 8 17s are 136. ஓகேவா? அப்போ இந்த 8 பாருங்க, இதில் வந்து 2 4s are 8. இங்கே அதே மாதிரி 4ஆல் டிவைட் ஆகும் 100. அப்போ 2 4s are 8, 25 4s are 100. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 1000 மல்டிப்ளை 25 டிவைடட் பை 2. அப்போ இது ரெண்டையும் பாருங்க, 2ஆல் நம்ம கேன்சல் பண்ணலாம் மேலேயும் கீழேயும். அப்போ 1 2s are 2, 5 2s are 10. ரிமைனிங் 2 0 அப்படியே எழுதிடுங்க. அப்போ டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஓகேவா?
நியூமரேட்டர் மட்டும்தான். அப்போ அதை தனியாக எடுத்து எழுதுங்க. 500 மல்டிப்ளை 25. அப்போ 2 ஜீரோவை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் 25ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 5s are 25. அப்போ 5 போட்டுட்டு பேலன்ஸ் 2 தனியாக வச்சுங்க. 5 2s are 10. 10 + 2 வந்துட்டு 12. அப்போ 125 எழுதிட்டு இங்கே பேலன்ஸ் 2 ஜீரோ இருக்கா, ஸோ அதை இங்கே சேர்த்துங்க. அப்போ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்டில் நம்ம சொல்கிறப்ப ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பிரின்சிபல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் கிடச்சிட்டா நம்ம அதோட படிக்கலாம், இது வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஐயை தான் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் PNR டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். அதை இப்போ நான் ரீட் பண்ணுறேன். ஓகேவா? த இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ பிரின்சிபல் ஆஃப் rupees 4500 which gives an amount of rupees 5000 at end of certain period is அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு அதில் பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க rupees 4500. அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, rupees 5000. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ A = P + I. அப்போ இந்த P + I நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துடுவோம் = A. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாததுனால ஓகேவா, இந்த பக்கம் இருக்கிற P வந்துட்டு ஈக்குவல் ரைட் சைடு கொண்டு போகிறப்ப -P அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்போ I = A - P. அப்போ நமக்கு ஏவும் தெரியும் பிரின்சிபலும் தெரியும். அப்போ ஏக்கு பதிலாக 5000 - 4500. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் 500 rupees. அப்போ ஆன்சர் வந்துட்டு 500 rupees. அதே மாதிரி 10th சம் பாருங்க. Which among the following is the simple interest for the principal of rupees 1000 for 1 year at the rate of 10% interest per annum? அப்போ இதில் என்னென்ன கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க rupees 1000. அதே மாதிரி என்ன எவ்வளவு 1 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10% per annum. அப்போ ஃபைண்ட் நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூலாம் கொடுத்துட்டு PNR கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா வந்து I = PNR டிவைடட் பை 100. அப்போ அப்படியே இந்த வேல்யூ ஃபுல்லாக அந்த ஃபார்முலாவில் இது பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ பிரின்சிபலுக்கு 1000 rupees எழுதியாச்சு, எண்ணுக்கு வந்து 1 இயர் அதுவும் எழுதியாச்சு, R வந்து 10% டிவைடட் பை 100. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போ கீழே 2 ஜீரோ இருக்கா, இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 10 × 10 இருக்குது. அப்போ 10 × 10 வந்து எவ்வளவு 100. இப்போ யூனிட் நீங்கள் போட்டுருங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 100 rupees. இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் 11th சம் நான் ரீட் பண்ணுறேன். Which among the following rate of interest yields an interest of rupees 200 for the principal of rupees 2000 for 1 year? அப்போ இதில் என்னென்ன நமக்கு கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க rupees 200, பிரின்சிபல் அதே மாதிரி rupees 2000. ஓகேவா? என்ன இயர் வந்துட்டு 1 இயர். ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் கேட்டிருக்காங்க. அப்போ PNI கொடுத்துட்டு R நமக்கு தெரியாது. அப்போ அது ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா வந்துட்டு இதுதான் I = PNR டிவைடட் பை 100. அப்போ I நமக்கு தெரியும் 200 = இந்த Pக்கு பதிலாக என்னது பிரின்சிபல் 2000 அதை எழுதியாச்சு, மல்டிப்ளை என்னும் நமக்கு தெரியும் 1. அதே மாதிரி R தெரியாது டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இந்த இதை அப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இதை அங்கே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற நமக்கு தெரியாத வேல்யூவை லெஃப்ட் சைடு மட்டும் வச்சுக்கிட்டு ஆரை மற்ற எல்லாத்தையுமே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 200 கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற 100 மேலே போயிடும். ஓகேவா? 100 டிவைடட் பை 2000 நியூமரேட்டரில் உள்ளது வந்து கீழே வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம்.
அப்போ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்கா? அப்போ 1 1. அதே மாதிரி இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, அதே மாதிரி 3வது ஜீரோக்கு 3வது ஜீரோ. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 20 டிவைடட் பை 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது டிவிசிபிள் பை 2ஆல் ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20. அப்போ 10 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆர். ஸோ உங்களுக்கு 2.4ல் எல்லாமே நடத்திட்டேன். நீங்கள் வீடியோவை பொறுமையாக வச்சு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.